இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, டேபிள்ல எப்படி கலர் கிரியேட் பண்றது, ஒரு டேபிள் டாட், டேஷ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேபிளோட சைஸ் எப்படிலாம் நம்ம வேரி பண்ணலாம். ஸோ இந்த டேபிளோட சைஸ் அப்படின்றது வந்து நம்ம ஹெட்ல போடாம எதுல போடுவோம் அப்படின்னா, அந்த டேபிள் அப்படின்ற ஒரு காலம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த காலத்துல தான் வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த டேபிள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேகை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வாங்க இதோட கண்டிப்பா ஸ்டைல். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து வித்து தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால வித்து. ஸோ இதில் வந்து நம்ம என்னன்னா சென்டிமீட்டர், பிக்சல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து இதில் வந்து என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம 100% அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாமே நமக்கு வந்து ஈவனா இல்லாம, நம்ம வந்து ஒவ்வொன்னு சின்னது, பெருசு அப்படின்ட்டு நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம லென்த் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே ஈவன் சைஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ திருப்பியும் வந்து இத வந்து நம்ம திருப்பியும் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டேபிள்லயும் எப்படி விட்த் எல்லாம் சேஞ்ச் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து என்னன்னா நம்ம டிஹெச் அதாவது ஹெட்டிங் ஃபைல்ல மட்டும் இப்போதைக்கு மூணுத்தையும் ஒரு மூணு சைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து 100% அப்படின்னு சொல்லி வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து நம்ம செப்பரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது அந்த டிஹெச் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள சீரியல் நம்பர் வந்து நம்ம 30% வித்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நமக்கு வந்து நேம்ல வந்து ஒரு 20% கொடுத்துருக்கோம். 20%. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோன் நம்பர்ல வந்து பேலன்ஸ் இருக்க 50% அப்படியே சொல்லி நம்ம கொடுத்துருவோம். அப்படியே சேவ் பண்ணிட்டு அங்கே அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எதுவும் வித்தியாசம் தெரில அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இங்கே உள்ள விட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 50க்கு பதிலாக 20யும் மேலே வந்து 20க்கு பதிலாக 50 அப்படின்ற விஷயத்த போட்டுட்டு சேவ் பண்ணிட்டு அது அப்படியே மினிமைஸாக இருக்கிறது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். சீரியல் நம்ம வந்து ரொம்ப பெருசாக இருக்கு, நேம் ரொம்ப சின்னதாக இருக்கு. அதை விட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு டேபிளோட விட்த்தும் இந்த விஷயத்த வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவா மாத்திக்கிட்டே வரலாம் அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பேரோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பாக்ஸ்ல எனக்கு இந்த பேரோட கலர் வந்து டிஃப்ரெண்டா தெரியணும் அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால எந்த பேரோ அந்த பேருக்கு நான் டிடின்னு நான் முன்னாடி கொடுத்தேன். அதுல வந்து ஸ்டைல்னு கொடுத்துட்டு அதுல கலர்னு கொடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ கலர்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை சேவ் பண்ணிட்டு நான் அங்கே போய் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே பாருங்க அந்த ராஜா அப்படின்ற பேர் மட்டும் அப்படியே ப்ளூ கலர் நமக்கு தெரியுது. ஸோ இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் ஃபேமிலியை மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்ற விஷயம் அதுவும் எப்படின்னா ஒரே லைன்லேயே நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வரோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கலாம்னா கிரே கலர் அப்படின்ற விஷயத்தை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் கலர் விசிபிளா தெரியும். அதனால வந்து நம்ம கிரே கலர் கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதை சேவ் பண்ணிட்டு அங்கே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டோம், அங்கே கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ராஜா அப்படின்ற பேரை வந்து நம்ம அப்படியே எப்படி நம்ம மாற்றி பார்க்கலாம். அதாவது அந்த கலரை மட்டும் எப்படியாச்சும் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்க. இதோ அந்த செமிகோலன் பக்கத்துல நம்ம கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு கிரீன் கலர் கொடுத்தா கிரேக்கும் கிரீன் கொஞ்சம் விசிபிளா தெரியுமே அப்படின்றதுக்காண்டி
ஸோ அதை அப்படியே நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அது பாருங்க ராஜா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து கிரீன் கலர்ல தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுலயே வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்ற விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபாண்ட் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேணா நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டேபிள் எனக்கு இந்தந்த மாடல் எல்லாம் ரியாக்ட் ஆகணும், எனக்கு இந்த மாடல்லாம் அழகா தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஒரே டேக்லைன்ல நம்மளால கொடுத்துக்க முடியும். மல்டிபிள் நம்பர் இதுக்கப்புறம் நீங்க வந்து டெக்ஸ்ட் அலிங்கன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுலயே வந்து பேடிங் அப்படின்ற விஷயத்த கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2 ரோ வந்து காமனா வேணுன்ற விஷயத்துல அது எல்லாமே சேர்த்து இதுலயே கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேடிங்னா என்ன, 2 காலம் மெர்ஜ் பண்றதுனா என்னன்னா சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே பாருதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எப்படிலாம் மெர்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டிசைனாக எப்படி தெரியணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.